இன்னைக்கு மைலோக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்ட்டு கடைக்கு போறோம். மைலோ 100 வாட்டி வந்து வந்து பாத்துட்டு போயிட்டான் என்ன. சரி இப்ப நான் கீழே இறங்க போறேன். நிறைய பேரோட டாகோட ஃபுட் வீடியோஸ் வந்து போட சொல்லிருந்தீங்க ரெசிபிஸ். ஸோ நாங்க டெய்லி 7 டேஸ்க்கு ஒரு ஃபுட் வீடியோ விளாக் போடலான்னு இருக்கோம். ஸோ அவரு போயிட்டாரு கீழே, நான் கூட எடுத்துக்கிட்டேன், நானும் போறேன். இல்லைன்னா அவர் கோச்சுக்குவாரு. எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இது மைலோ, இதெல்லாம் மைலோவோட ஃப்ரெண்ட்ஸு. மைலோ ரன், ஸ்டாப் போதும். இந்த பக்கம் 1 hour later. ஆன்ட்டி ப்ரோக்கோலி இருக்கா ஆன்ட்டி? கிரீன் கலர்ல இல்லையா? கிடைக்காது. காலிஃப்ளவர் இருக்கா? எதுவுமே இல்லையா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி பூசணிக்காய் கொடுத்துருங்க ஆன்ட்டி. அது எவ்வளவு பூசணிக்காய்? 75. கொஞ்சமா கொடுங்களேன். 10 அது கொடுங்க. 10 rupees அது. அது கொடுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கா ஆன்ட்டி? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? சரி ஓகே, அது கொடுங்க. அவ்வளவு. சரிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் இல்ல, ப்ரோக்கோலியும் இல்ல. சோ அதனால வந்து பூசணி வாங்கியாச்சு. இவரோட பாத்ரூம் போறாரு. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. வா. இன்னைக்கு வந்து இவருக்கு அப்ப பூசணி கேரட் வந்து ரைஸ் வச்சிடலாம். கேரட் ஆல்ரெடி வீட்ல இருக்கு. சரி இவரோட நேரம். இன்னைக்கு வந்து ப்ரோக்கோலி இல்ல, ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியாது, பூசணி தான் கிடைச்சது. பூசணிக்காவும் கேரட்டும் வச்சு ஒரு டிஷ் பண்ணுவேன், அது பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன். அந்த கேரட் பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கு. சோ பூசணிக்காய் மட்டும் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். முன்னாடி போயிட்டு இருக்காரு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி வயிறை ஃப்ரீயா வச்சுக்கணும் போல, வேலை பார்த்துறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இல்ல போ. மேல போடா. சோ குண்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் ரொம்ப நேரம் வாக்கிங் போனதுனால. சோ இப்போ வெஜிடபிள் வந்து பூசணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னால. சோ கேரட் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. சோ 2 கேரட் எடுத்துக்கிறேன் நானு. கொஞ்சமா புதினா கூட வேணும் அந்த டிஷ்ஷுக்கு. சோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கூட வந்து வாஷபிள் கூட தான். சோ இப்ப இப்படியே எடுத்துட்டு போய் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன் வந்திருக்கான் தெரியுமா இவன்? கேரட் மைலோக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், வீடியோ பாக்குறவங்களுக்கு. இப்ப அது சீவின உடனே அவருக்கு வந்துடுவாரு. அவரு இது எடுத்து சீவினாலே அவருக்கு குடுக்கதான் சீவணும். மத்த யாரும் கேரட் சாப்பிட மாட்டாங்க, பொரியல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம், இவருதான் சாப்பிடுவாரு. நான் வந்து போயிடு மம்மம் செய்யறதுக்கு வந்து உக்காந்துக்கோ. இங்க வா, மேல ஏறு. நான் ஈவினிங் டைம்ல எப்பவுமே மைலோக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கேரட் வந்து ராவா கொடுப்பேன், ஒரு எக் ஒண்ணு கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபுட் ரெசிபி கேட்டிருந்தீங்க, பிளஸ் வந்து இந்த மாதிரி ஏர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சீரியஸா சொல்றேன், ஏர் ஃபால் வந்து மைலோக்குமே நிறைய ஆகும். எங்க வீட்டுல வந்து ஏர் ஃபால் ஆகுது நிறைய டைம். எங்க வீட்லயே சண்டை வந்திருக்கு. எங்க அண்ணாக்கு வந்து டாகோட ஹேர் வந்து சுத்தமா பிடிக்காது. ஸோ நிறைய வாட்டி எங்க வீட்லயே இது வந்திருக்கு. ஸோ ஃபுட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஏர் ஃபால் வந்து கம்மி ஆகும். ஆனா ரெட்ரீவர்ஸ் பொறுத்த வரைக்குமே ஏர் ஃபால் வந்து இருக்கதான் செய்யும். லேப் பாத்தீங்கன்னா கூட குட்டி குட்டியா இருக்கும். லேபுக்குமே ஏர் ஃபால் இருக்கும். என்ன மைலோ இருக்கும்.
சோ அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் வந்து இப்ப நீங்க வந்து மந்த்லி க்ரூமிங் கரெக்டா பண்ணிட்டு ஹேர்லாம் நாட் இல்லாம பாத்துக்கிறீங்க, ஹேருக்கு நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியா இருக்கும். நான் வந்து மைலோக்கு வந்து மார்னிங்ல வந்து கர்ட் ரைஸ் மோஸ்டா கொடுப்பேன். பேலன்ஸ் ஈவினிங் டைம்ல வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய கொடுப்பேன். அப்புறம் இந்த நான் இப்போ ஒரு 6:30 போல வந்துட்டு அவனுக்கு டின்னர் கொடுத்துருவேன். ஏன்னா அப்புறம் 6:30க்கு அப்புறமா அவனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதோட அடுத்த நாள் மார்னிங் தான் கொடுப்பேன். அடல்ட் டாகுக்கு 2 டைம்ஸ் வந்து ஃபுட்டு கொடுத்தாலே போதும், அதுக்கு மேல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எல்லோ பூசணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. டாகுக்கு வந்துட்டு இப்போ வயிற்றுல வந்துட்டு இப்போ அவன் சரியா வந்து மார்னிங் வந்து பாத்ரூம் போல அப்படின்னா அவனுக்கு வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாதான் அப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா கரெக்டா அவங்க வாக்கிங் போனா வாக்கிங்ல வந்து பாத்ரூம் போவாங்க. இப்ப மைலோ பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்தோடனே மாடிக்கு போயிடுவான். அதோட ஈவினிங் நம்ம வாக்கிங் கூட்டு போகும்போது கரெக்டா இருக்கும். அதுல ஏதாவது வந்து மாற்றமே பண்ணலாம் சரியா வந்து அதுல இல்ல அப்படின்னா அப்ப அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பம்கின் வந்து எடுத்து கொடுப்பேன். எனக்கு வந்து இது வந்துட்டு மைலோக்கு டாக் வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இது பம்கின்ல வந்துட்டு நான் அந்த வயிற்றுல இருக்க பிரச்சனை எல்லாம் போயிடும். பம்கின் சூப் வச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே இமிடியட்டா சரியா போயிடுவான் அவன். ஸோ பம்கினும் கேரட்டு மின்ட் லீஃப் 2 போட்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை கொடுத்துட்டோம், ரைஸ்ல போட்டு கொடுத்தோம்னா ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். சூப் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா ஸ்டொமக்ல இருக்க ப்ராப்ளம் எதனா வயிறு சரியில்லாம இருந்தாலும் சரியா போயிடும். மற்றபடி எனக்கும் டாக் பத்தி பெருசா தெரியாது. இது இப்பதான் வந்து நான் இந்த ஒரு 1.5 இயர்ஸா, இப்ப மைலோக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. அப்பதான் வந்து நான் ஒன்னொன்னா வந்துட்டு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எதுக்கு இப்படி வந்து உட்கார், வா இங்க உட்கார், இந்த கேரட் இருந்தா குடி, உனக்கு மம்மம்ல போட்டு தரேன் தானடா சொல்றேன். ஆனா இப்போ நிறைய டாக்ஸ் வந்து சொன்ன உடனே அப்படியே செய்யறதுலாம் இருக்குல்ல. எங்க மயில வந்து அவ்வளோலாம் சீன் கிடையாது, சொன்னதுல உடனே எல்லாம் செய்ய மாட்டான். ஏதோ ரொம்ப காது நல்லா கேட்கும், செம்மையா கேட்கும், பட் ஆனா மதிக்க மாட்டான். என்ன அசிங்கப்படுத்துறதே வேலை. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்காச்சு. இப்ப போய் நம்ம குக் பண்ணிடலாம். தண்ணி வந்து வெஜிடபிள் வேகிற அளவு வச்சுக்கோங்க. என் குழந்தைக்கு வந்து சாப்பாடு தான் உலகம், உலகம் தான் சாப்பாடு. இப்ப இந்த தண்ணி கூட பாத்தீங்கன்னா கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். கீ இல்லைன்னா வெர்ஜின் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை ஆட் பண்றோம் அப்படின்னா கோகனட் ஆயில் கீ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஹேர் கோட் இருக்குல்ல, டாகோட ஹேர் கோட் வந்து அது எப்பவுமே ஷைனிங்கா இருக்கும். நான் வந்து அவனோட 6 மந்த்ல இருந்து ஃபுட்டுல வந்துட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணி தான் சமைப்பேன், இல்ல கீ ஆட் பண்ணி சமைப்பேன். எல்லோ பம்கின் தான் பெஸ்ட் ஒயிட்டை விட. ஸோ எல்லோ பம்கின் வாங்கிக்கோங்க. கேரட் 2, மின்ட் லீஃப், அவ்வளவுதான். இல்ல இது கூட கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. Eventually. இப்ப நம்ம இதை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு.
நல்லா பூசணிக்காய் நல்லா குழையிற மாதிரி குக் ஆயிருக்கணும். குக் ஆயிடுச்சு. இந்த ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்துட்டு எந்த சாப்பாடு சாப்பிடாம இருக்காங்க ரொம்ப நாளா அப்படின்னா கூட இது நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. எதுனா வயிற்றுல இருக்கிறது பிரச்சனை எல்லாம் வந்து சரியாகும்னால ஆக்டிவா இருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சூப்போட வந்து சாதத்துல விட்டுக்கோங்க. சார் ரெடியா இருக்காரு. இங்கதான் ஃபேன் இருக்கு, ஆறட்டோன்ட்டு நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி டாகுக்கு வந்து சூடோட வந்து ரைஸ் கொடுக்க கூடாது. நல்லா அது கொஞ்சம் மாடரேட்டா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து மெசேஜ்ல வந்து எங்க டாக் வந்து வெஜிடபிள் சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பிளேவரை வந்து அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் வந்து சின்னதுல இருந்தே கொடுத்ததுனால அவன் வெறும் வெஜிடபிள் கொடுத்தா கூட சாப்பிட்டுருவான் மைலோ. இப்போ உங்க டாக் வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா சிக்கனோட ஒரே ஒரு மீட்டை எடுத்துட்டு அந்த மீட்டு கூட வந்து அந்த மீட்டை வந்து இப்படி இந்த பாயில்டு கூட அந்த வாட்டர் கூட நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே வந்து இந்த ரைஸையும் இவங்க சாப்பிட்டுருவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு எக்கு நல்லா வேக வச்சு அந்த எக்கு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரிதான் கொடுத்தீங்கன்னா அந்த வெஜிடபிளோட பிளேவர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கும். அப்போ ஓடியா சாப்பிடுறா, சாப்பிடப்பு. அவருக்கு வந்து வாய் வந்து நம்ம ஊட்டி விடணும். அப்புறமா அதுக்கு அடுத்த வாயில இருந்து அவரே சாப்பிடுவாரு. A few inches later.